மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து 4வது மாதத்தை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை நாம் பாடி தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபத்தை மறந்தால் வேதத்தை மறந்தால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மறந்து விடுவார்னு சொல்லி, இப்போ தேசத்தில் கர்த்தர் நாம் எதற்கு வைத்திருக்கிறோம்னு சொன்னால், தேசத்தினுடைய அஸ்திவாரங்கள் இன்றைக்கு அசைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த நாளில் நாம் ஜெபிக்காவிட்டால், ஆண்டவர் சொன்ன திறப்பின் வாசலிலே நிற்கிற ஒரு மனுஷனையும் நான் காணேன் என்று சொல்லி, இந்த கால வேளையில ஊழியக்காரன் நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நம்ம எல்லாம் ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவசரத்தை பாடுவோம். ஜபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், நேரம் நான் ஏறெடுக்கணும், நேரம் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றும் ஐயா, பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டிடும்படியாக இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை நாளில கூட நம்ம நம்முடைய தேசத்தில் 7 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய இடங்களில் சுவிசேஷம் போகவில்லை. சுவிசேஷம் போகாத கிராமங்கள் அநேகம் உண்டு. அப்படி இருந்தும் மிஷினரிமார்கள் இன்னைக்கு நல்ல ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த நாளிலே அநேக மிஷினரிமார்கள் இன்றைக்கு அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சபைகளிலே உபத்திரவங்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் அதிகமான உபத்திரவங்கள் இருக்கிறது. ஆக ஊழியக்காரரை கர்த்தர் விசேஷித்த விதமாய் பாதுகாக்கும்படியா இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளில ஊழியக்காரனுக்காக நாம ஜெபம் பண்ணும் பொழுது அவர்களை நாம் பலப்படுத்தும் போது இன்னும் அநேக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுவிசேஷத்திற்காக ஜனங்கள் எழுப்புவாங்க. இந்த நாளிலே அநேக ஊழியக்காரரை கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கும்படியாக விசேஷமாய் மிஷினரிமார்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் கூட நம்ம பார்த்த யூடியூப்ல ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொலை செய்யப்பட்ட இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னது கூட கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நாம் ஒருங்கிணைந்து ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் தேசத்தை நமக்கு சொந்தமாய் கொடுக்க போகிறார். இந்தியா இயேசுவுக்கு என்று சொல்வதை காட்டிலும் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த இந்திய தேசம் நமக்காய் கொடுக்க போகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? விசேஷமாய் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக, அப்போஸ்தலர்களோ சுவிசேஷர்களோ மெய்ப்பர்களோ போதகர்களோ இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாராயிருந்தாலும் தேவன் ஒவ்வொருவரையும் கிருபையாய் பாதுகாக்கும்படிக்காக, அவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாக, ஊழியர்களை கர்த்தர் வர்த்திக்கப்படும்படியாக, இன்னொரு தேசத்தில் சுவிசேஷம் பரவும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான ஐயா பிச்சமுத்த ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்விதமாக நாங்கள் ஒன்றாக கூடி ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக நீர் எங்களை ஒன்றாக சேர்த்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்திலே நீர் கொடுத்த மாபெரும் திறப்பின் வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு வந்து ஊழியம் செய்ததான அநேக ஊழியர்கள் மிஷனரிகள் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடிமட்டத்திலே இருந்த ஆண்டவரே இந்த சமுதாயத்தை, ஆண்டவரே இந்த தேசத்தை கல்வியாலும் மருத்துவத்தினாலும் சமூக பணியினாலும் எங்கள் தேசத்தை நீர் இந்த அளவுக்கு உயர்த்தினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடைபெற்று வருகிறதான எல்லா விதமான ஊழியங்களுக்காக விசேஷித்த விதமாக மிஷனரி ஸ்தாபனங்கள் வட இந்தியாவில் கிராமங்களிலே ட்ரைபல் ஏரியாவில் செய்கின்ற ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாட்களிலும் உமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான சக்திகளை அதம் பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஊழியர்கள் ஜெபித்து எத்தனையோ விதமான மூட நம்பிக்கைகள், மூட கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் தகர்த்து எரிந்தது போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே உடைய ஊழியருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளையும் தகர்த்து எரிய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்கள் ஆண்டவரே வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஆண்டவரே இருக்கக்கூடியதான ஆண்டவரே இந்த போராட்டங்கள், இந்த மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியதான எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் தகர்த்து போட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கடந்த நாட்களில் பார்த்தோம், அருணாச்சல பிரதேசத்தில் அந்த மத கட்டுப்பாட்டுக்கு நீங்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி, ஒரு போராட்டத்தை தந்தேரே ஆண்டவரே. இப்படியாக எங்கள் தேசத்தில் கொடுத்து கொண்டு இருக்கிறதான எழுச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த எல்லாவித கட்டுகளை ஆண்டவரே நாங்கள் உடைத்தோம். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். இன்னும் சந்திக்கப்படாத இடங்கள், ஐயா சொன்னது போல 7 லட்சம் கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும். உலக முழுமைக்காக நாங்கள் சிரியா தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோமே. எத்தியோப்பியாவில் கொடுத்த மாபெரும் எழுப்புதல் என்று பார்க்கிறோம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொரியாவில் கொடுத்த எழுப்புதலுக்காக, சீனாவில் வேதாகமும் அச்சிட்டு ஏவாமை கொடுக்கிறார்கள் என்று அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நைஜீரியா நாட்டிலே இருக்கக்கூடியதான எல்லா விதமான எதிர்ப்புகள், கட்டுப்பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் உடைக்க வேண்டுமாய் நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த தேசத்துல, இந்த மண்ணில ஆண்டவரே, இந்த பூமி பந்துல நீர் மாபெரும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் எங்களை காத்திருந்த கருத்தை விட்டுட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தமாய். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கோ பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கோ பற்றி எரியட்டுமே. எங்கோ பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும்.
அநேகர் இன்றைக்கு போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். சரியான வேலை வாய்ப்பு இல்லை, திருமணமாகாத அநேகர் இருக்கிறாங்க. தேசத்தில் அநேக வாலிபர் இன்றைக்கு கர்த்தருக்கு சொந்தம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக எத்தனையோ பாஸ்டர்ஸ் கூட என்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு இவ்வளோ வயதாகிவிட்டு பாஸ்டர் இன்னும் திருமணமாகவில்லை, திருமணமாகும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, தீவிரவாதத்துக்கும் வாலிபர்கள் தான் துணை போய் கொண்டிருக்கிறாங்க, நல்ல காரியங்களுக்கும் வாலிபர் தான் துணை போய் கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்தியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் கிருபையாய் பாதுகாக்கும்படிக்காக, அது மாத்திரம் எங்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மூலையிலும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான எல்லா ஆவிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி தேசத்துல, ஏன்னா அந்த தேசமே வாலிபோட கரத்தா இருக்குது. ஆகவே இந்த நாளில் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விசேஷித்த விதமாய் கர்த்தர் பாதுகாக்கும்படிக்காக, விசேஷமாய் சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, நிறைய வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தவறான பல காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க, பின்மாற்றத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளில வாலிப பிள்ளைகள் விசேஷித்த கரம், தேவனுடைய கரம் இறங்கும்படியாக நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கும்படிக்காக. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், நம்முடைய சபையிலிருந்து அநேக வாலிப பிள்ளைகள் எழும்ப வேண்டும். டாக்டர்களாக, கலெக்டர்களாக, வக்கீல்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல அநேக வாலிப பிள்ளைகள், ஞானமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் எழுப்பி தரும்படிக்காக, வரும் நாட்கள் தேசம் அவர் கையில் வரும்படிக்காக நாம ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனையோ பெற்றோர் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளை வித்தியாசமாய் இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற பல அரசியல்வாதிகள் மத்தியில தேவன் இந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெரிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாய் அவர் மாறுபடிக்காக, தேசத்தின் மேல் வைராக்கியம் உள்ள வாலிப பிள்ளைகளாக, விசேஷமாய் நம்ம சொல்றோம், தேவன் மேல் வைராக்கியமா இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய கரத்தை வைத்து மூடி பாதுகாத்து அவனை வழிநடத்தும்படிக்காக ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு திருமணமாகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதே போல படிக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து பத்திரமாய் வீட்டிற்கு கொண்டு வரும்படிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தவறான காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் ஒரு வழிநடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு சபைக்கு வர்றதில்லை, அநேக வாலிபர்கள் சபைக்கு வர்றதில்லை. காரணம் என்ன சொன்னா, வித்தியாசமான உலகத்துடைய காரியங்களை சிக்கொண்டிருக்க. அப்படி உலகத்துடைய காரியத்தெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு தேவ சமாதானம், தேவனுடைய பயம் அவர்களுக்குள்ளே வரும்படிக்காய் நம்ம ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கிறிஸ்தவ வாலிபர் கூட நிறைய பேர் பலவிதமான பாவத்தில் சிக்கொண்டிருக்கிறாங்க, போதை வஸ்துகளுக்கு சிக்கணும். அப்படிப்பட்டவர்களாம் கர்த்தர் விடுதலையாக்கி கர்த்தர் மத்தியிலே கொண்டு வரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த காரியத்திற்காக கர்த்தர் சிஸ்டர் ஆக்னஸ் சிஸ்டர் ஜோபன் பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் ஆக்னஸ் ஜோபன், ஆக்னஸ் சிஸ்டர் இல்லையா, வெளியே போயிட்டாங்களா? கர்த்தர் நல்லவர். சோதரன் ஐயா, நீ ஜோபன். மாறாத சர்வவல்லமை தேவனாக ஆண்டவரே, பிள்ளைகள் தாசலாக, ஊழியர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக ஒருமனப்பட்டு பார்த்து வந்துக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் பயப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காராய நாங்கள் செய்ய வேண்டிய கடவுள் மாற்றம் செய்கிறோம். கட்சி போக முடியாது ஆண்டவரே. அன்றைய சோதரை ஜப குறிப்பை உங்களுடைய கருத்தில் ஒப்புகிறோம். ஜபத்து குறிப்பில் அன்றைய சோதரிக்கு அநேக அன்றைய உலகபரமான காரியங்களிலே, அன்றைய பலவிதமான அன்றைய சோதரி தீய பழக்க வழக்கங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா சகோதரர்களை அன்றைய மீட்டுக் கொள்ள முடியாது சொல்கிறேன். ஆண்டவரே, வழி இதுவே, இதிலே நடுவுகள், அப்போது உங்கள் ஆத்துமா இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். வசனத்தின்படியாக உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டை இப்படிப்பட்ட அன்றைய பாவ அன்றைய அழுக்கையிலே அன்றை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அன்றைய சோற்றை எல்லாரும் விடுதலையாக்க முடியாது சொல்லுகிறேன். அந்த ரகத்தில் ஜெபிக்கிற ஜபங்கள் வெளியிறங்கமாக பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீரப்பா. பார்த்திருப்படியாக உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் அந்த ரகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ஜபங்கள் தீவிரமாக அந்த வார்த்தை சென்று அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக கிருபை செய்வீராக. அற்புதம் செய்யுங்கப்பா. வார்த்தை அனுப்பி அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பேன், வார்த்தை அனுப்பி அவர்கள் விடுதலை ஆக்குவேன், வார்த்தை அனுப்பி அவர்களை அற்புதம் செய்வேன் சொல்லிக்கிறீரப்பா. வசனத்தின்படியாக இந்த வார்த்தையை சோற்றிக்கும் நாம் யார், நான் எங்கே இருந்து வந்திருக்கேன், நான் யார் என்பதை முதல்ல அவர்களை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உணர்வு இல்லைனா அப்படிப்பட்ட பாவ அழுக்கில சிக்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதிலிருந்து விடுதலை தரும்படியாக தான் இப்பொழுது நாங்கள் அன்றைய ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய சோதரி ஜபமே ஜெயம்.
ஜெபிக்கிற உங்களுக்கு பதில் உண்டு சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. பார்க்கிறபடியாக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, விடுதலையாக்குங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளையா ஆண்டவர். சோத்திரிக எல்லா போதை வஸ்துகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற எல்லா சகோதரர்களையும் விடுதலையாக்கும்படியாக செய்கிறேன். பாதுகாத்துக்கொள்ள பெரிய காட்சியும் ஆண்டு ரட்சிப்புல வரும்படியாக செய்கிறேன். உங்களுக்கு நல்ல ஆண்டு ஊழிய காலம் மாறட்டும் ஆண்டவரே. உலகப்படமான காரியங்களில் ஆண்டை படித்து உலகப்படமான காரியங்களை போகத்தை காட்டிலும் ஊழியக்காரன் மாற வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவனை ஊழியம் செய்தால் பிதாவனை கனப்படுத்துவான். நான் எங்கே இருக்கோ அங்கே அவன் இருப்பான்னு சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தின்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும், பாதுகாத்துக்கொள்ள பெரிய காட்சி ரட்சியும் அன்பு ரட்சிய ஸ்நாமத்தில் பிதாவே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருவே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருவே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா சபைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படி, சபைக்குள்ளே தேவ மகிமை விளங்கும்படி, சபை அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி கர்த்தர் தாமே சபையெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, எரிக்கப்பட்டிருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது, இன்னும் கேஸ்ல இருக்கு. இப்படி நிறைய சபைகள் இருக்கிறது. கர்த்தர் தாமே கிருபையா இறங்கி எல்லா சபைகளை பாதுகாக்க வேண்டும். சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும். பாரம்பரிய சபைகளை எல்லாம் கர்த்தர் தொட வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாம் ஒன்றுபட்டு ஜெபிப்போம். எல்லா பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி நாம் ஜெபிப்போம். எல்லா ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். இந்த வேளையில நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா சபைகளை என் தேவன் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளுக்குள்ளே தேவ மகிமை விளங்கட்டையா. எத்தனையோ சபைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு எழுப்பப்பட்ட காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சபைகளை என் தேவன் வேலி அடைப்பீராக, பாதுகாப்பீராக. சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். பாரம்பரிய சபைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. அது மட்டுமல்ல ஆண்டவரே, சபையுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படட்டும். ஆண்டவரே, சபையெல்லாம் நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே. அதே போல உமக்காக நடக்கிற ஊழியங்களிலே இன்னைக்கு தேசமெங்கும் ஒரு பெரிய தடை ஆண்டவரே. எத்தனையோ மாநிலங்களிலே சுவிசேஷம் தடை பண்ணப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. மிஷனரி ஊழியங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கிறது, சபை ஊழியங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எவ்வளோ ஆண்டவரே ஊழியங்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள். என் தேவன் இறங்கி எல்லா தடைகளை உடைத்து மறுபடியும் இந்த ஊழியங்கள் எல்லாம் நடைபெற என் தேவன் இரக்கம் செய்யும்படி ஆண்டவரே, உமக்காக மகிமையாய் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் தாமே இறங்கி கிரியை செய்யணும் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, நற்செய்தி அறிவிக்கப்பட என் தேவன் உதவி செய்வீராக. எல்லா தடைகளை மாற்றுவீராக, எல்லா எதிர்ப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. என் தேவன் கிருபையாய் இறங்கி எல்லா ஊழியங்கள் உமக்காக மகிமையாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க வல்ல கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
அடுத்ததாக எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாக்கணும். எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமா இன்றைக்கு போராட்டம், துணிகரமாய் சத்துருக்கள் அவர்கள் மேல கையை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் கர்த்தர் நம்முடைய தேசத்துல உலகமெங்கும் மாற்றணும். எல்லா ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். கர்த்தர் தாமே அவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படி இந்த வேளையிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லா ஊழியக்காரர்களுக்காக இப்பொழுது நாம் ஒருமனப்படுவோம். தேவ ஊழியர்களே, நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு எல்லா பரிசுத்தவான்களுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நீர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளோ பேர் இன்றைக்கு பலவீனத்தில் இருக்கிறார்களே, வியாதியில் இருக்கிறார்களே, போராட்டத்தில் இருக்கிறார்களே, என் தேவன் இறங்குவீராக. எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து என் தேவன் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. நீங்க அழைத்த அழைப்பும் நோக்கமும் திட்டமும் சித்தமும் நிறைவேறும்படி நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்க வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த உஷ்ண காலம், இந்த 3 மாசம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏப்ரல், மே, ஜூன், இந்த வெயில் காலத்துல கர்த்தர் தான் நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் பாதுகாக்கணும். எத்தனையோ சபைகள் ஷெட்ல, ஓலையில, ஓட்டுல இப்படி இருக்குது. இந்த சபைகள்லாம் ரொம்ப வெயில் பாதி. எங்க சபையும் அந்த ஷெட்டு தான். வெயில் காலம் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி எவ்வளோ சபைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இல்லாதபடி கர்த்தர் எல்லா ஊழியங்களை எல்லாம் பாதுகாக்க வேணும். இந்த உஷ்ணம் இல்லாதபடி கர்த்தர் காக்கணும். அதுக்காக அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, தேசத்துல எந்த தண்ணீர் பஞ்சமும் வரக்கூடாது. 2 வருஷமா இல்லை. அதுக்கு முன்பாகலாம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இப்போ கடந்த 2 வருஷமா அந்த பஞ்சம் இல்லை. அதே போல நம்ம நிறைய ஜெபிச்சோம். அதுக்காக இதே சபையில கூட ஜெபிச்சோம். நிறைய இந்த நம்ம கூடுகையெல்லாம் ஜெபிச்சோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டாரு. இந்த மாசமும் நம்ம ஒரு தடவை நம்ம அதுக்காக ஜெபிச்சிருவோம். இந்த தண்ணீர் பஞ்சம் வரவே கூடாது. 2 வருஷத்துக்கு முன்பாக போர்ல எல்லாம் தண்ணி போயிடுச்சு. தண்ணியே இல்லை. மோட்டர் போட்டா தண்ணி வரல. எவ்வளவு ஆடி ஆழம் போட்டாலும் தண்ணி இல்லை. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் தாமே இந்த தண்ணீர் பஞ்சம் வராதபடி கர்த்தர் காக்கணும். அடுத்து இந்த உஷ்ண காலத்துல எந்த தாக்கமும் இருக்கக்கூடாது. கர்த்தர் இறங்கி கிரியை செய்து இந்த உஷ்ணத்தை குறைக்கணும். பாதிப்பு ஏற்படக்கூடாது. இந்த 2 குறிப்புக்காக பாஸ்டர் சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர் வந்து முன்னாடி மைக்கில் ஸ்டீபன் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த 2 குறிப்புக்காக. ஆண்டவரே, நீ நேற்று மீண்டும் மாறாதவரா இருக்கிறேன். நீ நல்லவரப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று இருக்கிறது ஐயா. கடந்த 3 மாதங்கள் ஆண்டவரே, இப்படி வார்த்தையினாலே நான் பிழைக்க உழைக்க ஊழியத்தை செய்ய உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 4வது மாதத்தை காண செய்த கிருபப்பா. இந்த 4வது மாதத்தை இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே அப்பா உங்களுடைய வேறு பெற்ற சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி உங்களுடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே கூடி வந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர் குடும்பத்துக்கும் ஊழியர்களுக்கும் அப்பா ஆண்டவரே நீர் உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. கடந்த வருஷத்துலாம் ஆண்டவரே எந்த விதத்துக்கும் அப்பா தண்ணீர் பஞ்சம் வராதபடி அப்பா எல்லாருடைய ஒருமனப்பட்ட ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஆண்டவரே கர்த்தர் காரியங்களை
வாய்க்கு செய்தீர். தண்ணீர் இல்லாமல் ஆண்டவரே குறைவில்லாமல் நடத்தி கொடுத்தீர். உமக்கு நன்றி அப்பா. அதே கர்த்தர் மாறாதவர். இந்த வருஷத்திலும் அப்பா எந்த விதத்திலும் அப்பா யாருக்கும் ஆண்டவரே எந்த விதத்திலும் தண்ணீர் கொஞ்சம் வராதபடி அப்பா கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவர் வீடுகளில் இருக்கிற கிணறுகள் போர்கள் எல்லாம் அப்பா நீர்நிலை எல்லாம் அப்பா நிரம்பி வழிய கர்த்தர் உதவி செல்லும்படியா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக இந்த வெயிலின் தாக்கத்தில் அப்பா எந்த விதத்திலும் அப்பா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் குழந்தை வரைக்கும் அப்பா எந்த பாதிப்பு வராதபடி இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறீர். நல்ல பலனை கொடுத்திருக்கிறீர். இனிமேலும் கர்த்தர் பாதுகாத்து பலன் தந்து கர்த்தர் வழிநடத்த முடியாது கிருபையை தாழ்த்துகிறோம். ஒருவேளை இந்த வெயிலால் பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் அப்பா ஆண்டவர் பரிகாரியாய் இருந்து பரம வைத்தியராய் இருந்து இந்த வசனத்தை அனுப்பி குணமாக்கி என் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பதில் கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you pastor. ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் வரும் காலத்திலே எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படி அவங்களை எல்லாம் கர்த்தர் தாமே ஊழியத்தில் சிறந்து விளங்க சாட்சியோடு இருக்க அவங்கள பாதுகாக்க அவங்கள நடத்த அவங்க மேலே கர்த்தர் ஒரு பெரிய அழைப்பை கொடுத்து நடத்தும்படி எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்காக அதுபோல அந்த குடும்பத்துக்காக ஊழியக்காரருடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஒன்று. ரெண்டாவது முதல்ல நம்ம ஊழியக்காரங்க அவங்க பிள்ளைங்க அவங்களுக்காக முதல் குறிப்பு நம்ம ஜெபிப்போம். ரெண்டாவது குறிப்பு ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். எவ்வளோ குறைவில் இருக்கு, எவ்வளோ தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. அதெல்லாம் சந்திக்கப்பட்டால் நம்முடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தின் தேவை, நம்முடைய சபையின் தேவை, ரெண்டு தேவைகளை கர்த்தர் அற்புதம். இந்த 3 மாதம் கர்த்தர் நம் தேவைகள் எல்லாம் சந்தித்தார். அல்லேலூயா. இந்த 4வது மாதத்தின் 30 நாட்களும் நம்முடைய குடும்பத்தின் தேவையையும் நம்முடைய ஊழியத்தின் தேவையையும் கர்த்தர் சந்திப்பார். அதுக்காக பாஸ்டர் ஜான் நாகராஜ் ஐயா வந்து ஜெபிப்பாங்க. 2 குறிப்பு. ஒன்று ஊழியத்தின் தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக. அடுத்து 2வது ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். கர்த்தர் கிருபை பாராட்டணும். அந்த 2 குறிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சி காலை வெளியில் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. கடந்த 3 மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. எல்லா சூழ்நிலும் இது எங்கள் தேவனாக இருந்து எங்கள் தகப்பனாக இருந்து எங்களை தாங்கி என்று சுமந்து இந்த 4வது மாதத்தில் காணும்படியாக கர்த்தர் பாராட்டி இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே உங்களுடைய ஊழியர் கூறுகளை எங்களை கொண்டு வந்து ராஜா ஆண்டவரே உடைய ஆவின் அபிஷேகத்தினால வல்லமையினால நிரப்பி இன்னும் உடைய சாட்சியின் பிள்ளைகளாக எங்களை வாழ வைக்க தெய்வமே இப்பொழுதும் எங்களை தாழ்த்தும் ஆண்டவரே. விசேஷமாக கொடுத்த குறிப்புகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ராஜா ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சுதந்திரத்தை கொடுத்து உம்முடைய சாட்சியின் பிள்ளைகளை வாழ வைக்கிற தேவன் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆண்டவர் இந்த உலகத்திலே உம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே உடைய வல்லமையினால நீர் பாதுகாத்துக் கொடுங்க ராஜா ஆண்டவரே. உலகம் பாவத்தினால ஆண்டவரை நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே ஆண்டவரை போக்கிலும் வரத்திலும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே கர்த்தர் கரம் கூட இருப்பதாக, ரத்த கொட்டிகளாக பாதுகாப்பீராக. விசேஷமாக படிக்கிற படிப்பை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. உலக ஞானம் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து உடைய ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே உடைய புத்தியினால நடத்துங்க தகப்பனே. விசேஷித்த ஆவியை கொடுப்பீராக. தானியேலுக்கு கொடுத்த அந்த ஆவி எங்க பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. யோசேப்பின் மேல இருந்த அந்த அபிஷேகம் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. தானியேல் மேல இருந்த அந்த அபிஷேகம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா ஆண்டவரே. சத்துருவின் கிரிகள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி வேலை அடிப்பீராக. விசேஷமாக ஊழியத்திலே வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனப்பா. அடுத்த சந்ததி அடுத்த தலைமுறை ஆண்டவரை ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அநேக ஜனங்கள் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுங்க. விசேஷமாக ஆண்டவரை ஊழியத்தின் நிமித்தமாக வருகிற எல்லா பாடுகள் உபத்திரங்கள் பிள்ளைகளை தாக்காதபடி ஆண்டவரே, பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவே உடைய அன்பின் கரத்தினால பிள்ளைகளை ஆண்டவரை மூடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மேலாக ஆண்டவரே
ஊழியக்காரருடைய பொருளாதாரத்தை சந்திக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தை எங்களிலே கட்டிக்கொண்டவரே, சபைகள் இல்லாதவர்களுக்கு சபைகளை கொடுங்கப்பா, வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் கொடுங்க ஆண்டவரே. ஆத்துமாக்குனால் ஆண்டவரே சபையை நிரப்புங்க ஆண்டவரே. பொருளாதார பணத்தை சந்திப்பீராக ஆண்டவரே. கடன்கள், கஷ்டத்தின், தரித்திரம் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே உடைய வானத்தின் பலகைகளில் திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வதித்து இன்னும் ஊழியத்தை அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே சாட்சியை கொண்டு போங்கப்பா. ஆசீர்வாதமான பாத்திரமா நிரம்பி ஒழிப்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 2 குறிப்பு தான் நம்ம முடிக்க போகிறோம். அடுத்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். கவனிங்க, இன்னும் முக்கியமான ஒரு 2 குறிப்பு. முதல்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் 10th நடந்துட்டு இருக்கு. +1 +2 முடிஞ்சிருக்கு. தேர்வு எழுதின பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறணும். ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகக்கூடாது. அல்லேலூயா. அவங்க ஃபெயில் ஆகும்போது தான் அவங்க மனம் பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் உண்டாகிறது அவர்களுக்கு. கர்த்தர் தாமே கிருபையாய் இந்த வருஷம் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகாதபடி கர்த்தர் காக்கணும். அடுத்து அவங்க என்ன செய்யணும், மேல் படிப்புக்கு உண்டானதை கர்த்தர் நடத்தணும். அதே போல நம்முடைய சபை பிள்ளைங்க இருக்கலாம், ஊழியக்காரங்க பிள்ளைங்க இருக்கலாம், எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற தேவன் உதவி செய்யணும். ஐயா பாஸ்டர் ஐயா நீங்களா வாங்க. உங்க பேர் தெரியல எனக்கு. நீங்களா வாங்க. படிப்புக்கா ஊழியக்காரங்க பிள்ளைங்க, மற்ற பிள்ளைங்க எல்லாம் தேசத்துல எல்லாம் படிச்சு டெஸ்ட் எழுதியிருக்காங்க. எக்ஸாமு எல்லாருக்கும் நல்ல மதிப்பெண்களை கற்றுக் கொடுத்து நடத்தணும். அதுக்காக சொல்லுவோம். யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஊழியர்களாக ஒன்று கூடி ஆண்டவரே இந்த ஐக்கியத்தின் மூலமாக நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கப்பா. அதற்கெல்லாம் பதிலாக ஆம் என்றும் ஆமென் என்றும் நீங்கள் தருகிற வல்லமை தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த நேரத்திலும் கூட அப்பா வைக்கப்பட்ட ஜெப குறிப்புக்கு நேராக வருகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்கப்பா. அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக, எந்த ஒரு பதற்றமும் இல்லாதபடி, எந்த பயமும் இல்லாதபடி தேர்வு ஹாலுக்கு செல்லும்படியாக ஆண்டவரை படித்ததெல்லாம் அவர்களுக்கு நினைவு வரும்படியாக, அவர் எல்லாவற்றையும் எழுதும்படியாக ஞானத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் வேண்டுகிறோம். ஆமாண்டவரே, ஞானத்தில் ஒருவன் குறைவில் இருந்தாலும் என்னிடத்தில் கேட்க கடவன், நான் சம்பூர்ணமாய் அளிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் அவ்விதமாக நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அவருடைய போக்கிலும் வரத்திலும் துணையாய்ந்து பாதுகாப்பை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க, நல்ல சத்துவத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்கள் தேர்ச்சி பெற அளவற்ற கிருபையும் தயவும் இரக்கமும் கரிசனையும் அன்பும் பாதுகாப்பும் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா நல்ல எண்ணத்தோடு சிந்தையோடு கூட ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே வேதனையும் இல்லாதபடி ஆண்டவரே இந்த எக்ஸாம் நேரங்களிலே எந்த ஒரு சுபவீனமும் இல்லாதபடி அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை முழுவதுமாக உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெப குறிப்பை ஏற்றி நீங்க பதில் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனமகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் வீட்டு ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக தாசேசேகேல் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும். மெய்யான ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை கர்த்தர் இந்த தேசத்தில் வெளிப்படுத்தணும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போன மாசம்னா பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளால 55 கோடி பேர் அதில் முழுகுனா பாவம் போவோம். இல்லை எவ்வளோ அருமையா அறியாமையில் இருக்கிறாங்க பாருங்க. எத்தனை கோடி ஜனங்க, இப்படி அறியாத ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் தொடணும். அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். கட்டப்பட்டு இருக்கிற இயேசுவிடத்துல வர முடியாதபடி இருக்கிற கட்டை கர்த்தர் அவிழ்த்து விடணும். அவங்க கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படணும். மெய்யான ஜீவனுள்ள தேவன் யார், ரட்சகர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேணும். நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கணும். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தொடணும். கர்த்தர் தாமே தேசத்தை கண்ணோக்கி பார்த்து பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி ஜெபம்.
நிமிஷம் கவனிங்க. 2026 தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்டிலே அரசியல் ரீதியாக பல காரியங்கள் நடக்க போகிற இந்த காரியங்கள் இப்போ நாட்டிலே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தோட மோடியுடைய 75 ஆண்டுகள் ஆனால அவர் வந்து சில காரியங்கள் அவர் வந்து ஓரங்கட்ட போறார். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த சாமியாரை தான் தூக்கி வந்து பிரதமரை போட போறாங்க. அவன் எப்படி சில காரியங்கள் பண்ண போறானோ பல காரியங்கள் வந்து பிளான் பண்ணி வருகிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய பிஜேபியுடைய தலைவர் சில மாற்றங்கள் எம்பிஆர் தூக்கி அடிச்சு வேளாண் கொண்டு போறாங்க. பல காரியங்கள் அரசியல் ரீதியாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இது ஊழியராக நாம் ஒவ்வொரு நாளும் உலகத்துல என்ன நடக்கிறது என்று சொல்லி லண்டன்ல இருக்கிற பாத்தீங்கன்னா இளவரசி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை பார்ப்பார்களாம். அந்த காரிய குறிப்புகளை ஜப குறிப்புகளாக மாற்றி ஜபம் பண்ணுவாங்களாம் தேசத்திற்காக. அதனால ஊழியராக நம்ம ஆன்மீகத்துல மாத்திரம் நாம் என் குடும்பம் அந்த சுய வட்டத்திலிருந்து நம்ம வெளியே வந்து நம்முடைய பகுதியில் என்ன நடக்கிறது, தேசத்தில் என்ன நடக்கிறது, ஒரு உலக தரிசனம் கொண்ட ஒரு பார்வையோடு நம்ம பார்க்கும் போது ஜெபிக்கும் போது தான் நம்ம என்ன நினைக்கிறோம், யாரும் அடுத்த காலம் நினைக்க அப்படி நினைக்க கூடாது. தேசம் தலைவர்கள் நல்லா இருந்தா தான் தேசம் நல்லா இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட நம்முடைய தமிழகத்துல பல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நம்ம எல்லாம் பாரத்தோடு ஆண்டவரை கண்களை மூடி இந்த 2026 தான் அந்த முக்கியமான நேரமாக இருக்கிறது. இன்னும் 8-9 மாதங்கள் தான் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா எல்லா கரங்களை ஐயா பாஸ்டர் எல்லா வாயிலே திறந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கயா. எல்லா வாயிலே திறந்து உன் வாய் வெறுவாகட்டும் நன்மையால் நிரப்ப வேண்டும் சொன்னா அந்த ஒருவர் ஆண்டவரை ஜெபம் பண்ண ஒருவர் ரசிக்கிறதுக்கு அல்ல, எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா எல்லாமே தேசத்துக்கு அப்படி கரங்களை சுத்தி ஜெபம் பண்ணுங்கயா. ஹல்லேலூயா பாஸ்டர் நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கூட நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. ஹல்லேலூயா தேசம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எருசலேமினுடைய ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ளே எருசலேம் நகரத்துக்குள்ளே போய் அந்த அருவருப்பை கண்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெத்தியிலே நீ ஆண்டவரை முத்திரை போடின்னு சொன்னது போல ஆண்டவரை திரைப்பில் நிற்கிற ஒரு மனிதரை தேடினேன், ஒருவரும் காணவில்லை. ஆண்டவர் சமூகத்திலே இன்றைக்கு உயிரை பண வைத்து ஆண்டவர் எஸ்தரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆயிரம் உயிரை பணம் வைத்து ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு நெகமேக்களை இறைமைகளை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார். ஓ ராபா ஹாதலா எல்லா வாய்க்கை திறந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் ஆண்டவர் விட்டு கொடுத்து நம்ம இந்த ஒரு சில நிமிடம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே இந்த தேசத்தை ஆளுகின்ற ஆண்டவர் இந்த தேசத்தை எல்லாவற்றும் ரத்தத்தினாலே பவுண்டரி பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்க தேசத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏன் இன்றைக்கு அந்த அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு ஏன் வராம இருக்கிறது காரணம் தெரியுமா? அந்த தடை செய்கிறவனை நீக்கிவிட்டால் சீக்கிரமா அந்த ஐயா நல்லா இந்த விஷயம் பாருங்க. தடை செய்கிறவனை நீக்கிவிட்டால் தடை செய்ய யார் தடை செய்து கொண்டிருக்கு தெரியுமா? நீங்கள் நானும் தான் அந்திகிறிஸ்து ஆட்சி வராதற்கு ஜெபத்தினால அபிஷேகத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம தடை பண்ணிரோட சட்ட திட்டமா கொடுத்து நம்மளை ரிமூவ் பண்ணிட்டா சீக்கிரமா அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வந்துரும். தடை பண்ணி யாரு நீங்க? அதனாலதான் உங்களுக்கு எனக்கு பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு முதல் தலைவர் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. கரெக்டா போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த நாள்ல ஒரு விஷயம் கூட ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே காலத்துல ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற ஆண்டவரே ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே பிரசிடென்ட்டுக்காக பிரைம் மினிஸ்டருக்காக ஆண்டவர் ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற ஆண்டவரே ஆளுநருக்காக எல்லா ஆண்டவர் மாநிலத்தில் இருக்கிற முதல்வருக்காக எல்லா எம்பிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே உண்மை கொள்கைகள் ஆண்டவர் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எல்லாவற்றும் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆண்டவரே இங்க தமிழகத்தில் ஆண்டவர் தமிழகத்தில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆண்டவர் யாரோ இந்தியாவிலே எல்லா மிஷனரி மூவ்மெண்ட்டும் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயக்குகிறது நம்முடைய சென்னை பட்டண தமிழகம் தான் ஆண்டவரே. ஓ ராபா காதலா ரிபா ஷகதலா பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேசத்தை ஆளுகின்ற மிஷனரிகள் ஆண்டவரே எல்லா மிஷனரி மூவ்மெண்ட் ஆண்டவர் எல்லா எஃப்எம்பி ஆண்டவர் முன்னே இருக்கிற எல்லா ஸ்தாபனங்களையும் மிஷனரி மூவ்மெண்ட் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் பராமரித்துக் கொள்ளுங்க. திருநாம மாத்திரம் ஆண்டவர் ராஜ்யம் எங்க தேசத்திலே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகத்திலே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனவாட்டியாக திருச்சபை ஆண்டவரே ரகசியம் ஆண்டவரே வருகிறவருக்கு மனவாட்டி முதலாவது மனவாட்டியாக திருச்சபை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா அதற்காக மனவாட்டியாக திருச்சபை ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவரே ஆயத்தமாக இருந்து விழிப்பாக இருந்து ஜாபக்காரனாக இருந்து ஆண்டவரே காவல்காரனாக இருந்து உத்தரவாதம் எடுத்து நாம ஜெபிக்க வேண்டும். இதோ பார்மடிக்க வந்த போனோம் இதெல்லாம் இந்த நாட்களில் நீ வேலை ஆகாது. நீ வேலாக
அப்படிப்பட்ட எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு பாரம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை குறித்து ஒரு பாரம் உண்டாகட்டும், தலைவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகட்டும், அழிந்த ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் இப்படிப்பட்ட தொலைதூர்வு ஆண்டவரே ஒரு பார்வை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சுயநலங்களா விட்டு வெளியே வந்து ஆண்டவரே எல்லாம் விட்டு கான்சென்ட்ரேஷன் ஆண்டவரே எல்லாம் யூவாவிலிருந்து வெளியே வந்து சபை பகுபாடிலிருந்து வெளியே வந்து தேசத்திற்காக மக்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை திருநாம மாத்திரம் வைக்கப்படட்டும். ஆண்டவரை தொடர்ந்து நீர் வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து ஈடேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் எல்லா கரங்களை தட்டி நம்முடைய எல்லா ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா ஜெபங்களையும் நீ கேட்டு பதிலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட கடைசியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கூடுகை நடக்க வாசலை திறந்து கொடுத்த பாஸ்டருக்காக, இந்த கூடுகை நடத்துகிறதான ஐயா செல்லதுரை ஐயாவுக்காக, செய்தி கொடுக்க போகிற அருமையான தேவ மனிதருக்காக நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் தான் எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கூட்டத்தை நடத்த ஆண்டவரே ஆயத்தமாக்கப்பட்ட திறக்கப்பட்ட இந்த நல்ல இடத்துக்காக நன்றி ராஜா. இந்த சபை பாஸ்டருக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக, சபை விசுவாச மக்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தை இன்று நடத்துகிறதான அருமையான ஐயா செல்லதுரை ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து என் தேவன் ஒவ்வொரு நாளும் அவரை வழி நடத்துவீராக. இன்னும் கிருபைகளை கொடுத்து வழி நடத்துவீராக. அவரை அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இன்றைக்கு எங்கள் மத்தியில வந்து செய்தி கொடுக்க போகிற அருமையான அன்பு ஊழியரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக. அந்த வார்த்தை எங்களை மாற்றட்டும் தேற்றட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மேக்னாய் ஊழியர் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து இனி வரும் எல்லா பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை மோகர் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். Thank you, Jesus. Hallelujah. அடுத்து நாம் அப்படியே தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தனி பாடல்களை பாடினோம், அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்தி நாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். செய்திக்கு முன்பதாக ஒரு விடுதலையோடு கூட காணப்பட தேவனை விடுதலையோடு கூட கொஞ்ச நேரம் நாம் மகிமைப்படுத்தி நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளாக ஒரு ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு மகிமையான நேரம் தேவனை நாம் எல்லோரும் சேர்ந்து துதிக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தனிநபருடைய ஒரு மகிமைக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்ம அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Jesus, hallelujah, hallelujah. ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு மேலறையிலே 120 பேர் மத்தியிலே இறங்கின தேவனுடைய பலத்த காற்று. ஹல்லேலூயா. Jesus, hallelujah, hallelujah. வாயிலிருந்து நம் ஆண்டவரை துதிப்போம். 3 மாதங்கள் நம்மை கிருபையாய் இந்த வருஷத்திலே நடத்தி இவ்வளவு தேவைகள் மத்தியிலே, இவ்வளவு எதிர்பார்ப்புகள் மத்தியிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்திலே எவ்வளவு பலவீனங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினாரே, அற்புதமாய் நடத்தினாரே. அவர் நடத்தின விதங்களை எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
வீரது நோதயம் உதித்து வரும் இவர் யாரோ வீரது நோதயம் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல ஆத்மநேசரே சாதோனி ரோஜாவும் லீலி புஷ்பமுமா அதிராயிரங்களில் சிறந்தோம் அதிராயிரங்களில் சிறந்தோம் அதிராயிரங்களில் சிறந்தோம் அவர் இடது கையின் தலைக்கீழ் பலகரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலைக்கீழ் பலகரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே மறந்து கொடி நேசரே அவர் நேசத்தால் சோகமானே மறந்து கொடி நேசரே போற்றுவே ஆத்மநேசரே சாரோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா எல்லாம் சேர்ந்து பாடுவோம் ஆயிரங்களில் சிறந்தோம் அதிராயிரங்களில் சிறந்தோம் ஆட்டு மரங்களில் கீழ்ச்செழித்தோம் உங்கள் நேசரதோ நம்பினார். உங்கள் மரங்களில் கீழ்ச்செழித்தோம் நேசரதோ நம்பினார். நாமும் துட்ட பரிமளமே ரசத்திலும் நாமும் துட்ட பரிமளமே ரசத்திலும் அதிமது ஆத்மநேசரே சாரோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா
ரட்சகனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய எல்லா பிரயாசங்கள் ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு இலக்கை தெய்வம் வைத்திருக்கிறாரே. ரபத பலத நம ஷதர கலத ரபத ரிகலப ரகலத ரபத நமோ. எல்லாரும் ஒருவனப்பட்டு அந்த பரலோக பாக்கியத்தை எண்ணி ஹல்லேலூயா. ஓ செல்வந்தர்களுக்கு கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலே இருக்கக்கூடிய அஞ்ஞானிகளுக்கு கிடைக்காது ஒரு ஸ்நாக்கியத்தை, ஒரு பாக்கியத்தை அவரை அண்டிக் கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நமக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்மை கொண்டு ஆமென் ரட்சகரை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்பு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ, இந்த பூமியில யாரெல்லாம் ரட்சகரை பின்தொடர்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஹல்லேலூயா. எல்லோரும் இந்த பாக்கியத்தை, பரலோக பாக்கியத்தை அப்பா நம்மை கொண்டு
ஆமென் ஹalleluya ஆமென். கர்த்தர் கிரியை செய்கிறதினாலே நம்மை கொண்ட அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து வழிநடத்துகிறபடினாலே கரங்களை உயர்த்தி ஹalleluya நல்ல பாக்கியமான சேவையை எண்ணி இந்த பாக்கியமான ஜீவ பாதை எண்ணி ஹalleluya 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 என் நேசர் என்னுடையவர் நான் என்றென்றும் அவருடையவர் நேசர் என்னுடையவர் என்றென்றும் அவருடையவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே நேசத்தா என்னையும் அழைத்து கொண்டவரே என்னையும் கவர்ந்து கொண்டவரே நேசத்தா என்னையும் அழைத்து கொண்டவரே என்னையும் கவர்ந்து கொண்டவரே என்னையும் கவர்ந்து கொண்டவரே நேசத்தா என்னையும் அழைத்து கொண்டவரே அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பணியிலே நாம் இருந்தாலும் இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த காலை வேளையில நானும் என் தேவனுக்கு ஒரு விலையேற பெற்ற ஆத்துமாவா இருக்கிறேன். நானும் அவருடைய சிருஷ்டியாகும். அவர் தேடி வந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எனக்காகவும் சிந்தி மீட்டெடுத்த அவருடைய விசேஷித்த பாத்திரமாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டரா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், ஆமென், நாம் எப்படிதான் இருக்கலாம். அல்லேலூயா. இந்த காலையில் அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவர் எனக்கு நேசராய் இருக்கிறார். அவர் எனக்காக கல்வாரி சிலுவைக்கு போனார். எனக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். அந்த அப்பா பிள்ளை என்கிற உறவோடு கூட, அந்த அப்பா பிள்ளை என்கிற உறவோடு கூட, அப்பா பிள்ளை என்கிற உறவோடு கூட காலையில் ஆண்டவரை நாம் துதிப்போமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, அந்த உறவோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அவர் செய்த எல்லா நன்மைகளை திரும்பி பார்த்து ஆமென் ஹalleluya. நாம் பாடலை பாட போவதில்லை. நம்ம எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி, ஆண்டவர் செய்த எல்லா மகத்துவமான கிரியைகளை எண்ணி 2025ஆம் ஆண்டை காண செய்தாரே. ஆமென் ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீர் எனக்கு பாராட்டின நன்மைகளே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ தப்புவித்த விதங்களே, எப்படி சுகத்தை மரண கட்ட அநேக நேரங்களை உடை தெரிந்து தகப்பனே, நீ கொடுத்த ரட்சிப்பு எதுகிற தகப்பனே, நீ கொடுத்த அபிஷேகத்தை எதுகிற தகப்பனே, ஆசாரியின் அபிஷேகத்தை என்னால் வச்சுக்கிறேன். என்னையும் ஆண்டவரே கண்டீரே, என்னையும் கண்டீரே, என்னையும் தெரிந்தெடுத்தீரே, உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஹல்லேலூயா. கனமான மகிமையான முடிந்திருக்கிறது. என்னை பிரித்தெடுத்தீரே தகப்பனே. ஹல்லேலூயா. கனிவோடு கூட ஆண்டவருக்கு ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில வினாடிகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எவ்வளவு வேணும் நான் பார்த்த நல்ல தகப்பனே, எவ்வளவு வேணும் நான் பார்த்த நல்ல சகோதரிகள் சொல்லுங்க. ஓ அம்மா என்ற விசுவாசிகள் உங்களை கூப்பிடுகிறார்களே, ஐயா என்ற கர்த்தர் விசுவாசிகளே நாமே நம்மை அழைக்கிறார்களே. ஹல்லேலூயா. இதற்கு நாம் என்ன பார்க்கிறோம்?
ஹalleluya. ஓ ஹalleluya. ஞானம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய கல்வி ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னிடத்திலே சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உடைய கிருபை அப்பா, எல்லாம் உடைய இரக்கம் ஆண்டவரே, எல்லாம் உடைய தயவு ஆண்டவரே, உடைய காருண்யம் அல்லவா என்னை பெரியவனாக்கி எல்லி 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 ஹalleluya. ஓ ஹalleluya. ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களை எண்ணி, ஓ வார்த்தை இல்லாமல் தடுமாறின நேரங்களிலே அவர் வார்த்தையினாலே நம்மை நிரப்பி நடத்தினாரே. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ரபா ஷதரபலதரபா நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்தினாரே. ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரே. அநேகருக்கு தகப்பனாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறாரே. அநேகருக்கு தாயாய் உங்களை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி நானும் என் தேவனுக்கு நிலையிலே தேவனை கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிப்போமா? தேவனை வாயிலை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிப்போமா? எத்தனையோ நம்மை காட்டிலும் பக்திமா, எத்தனையோ சக்திமா, ஹalleluya. நம்மை காட்டிலும் எவ்வளோ மேன்மை உள்ளவர்கள் எல்லாம் இந்த பூமியில இல்லையே, இல்லையே, ஹalleluya. உங்களை என்னை பாதுகாத்தவருடைய கிருபை அல்லவா, ஜீவனோடு கூட வைத்ததோட கிருபை அல்லவா, ஜீவனோடு வைத்திருப்பது ஒரு கிருபை என்றால் கர்த்தருக்குள்ளாய் வைத்திருப்பது கிருபை என்ற கிருபை. கர்த்தருக்குள்ளாய் வைத்திருப்பது மாத்திரமல்ல, அவருடைய கனமான மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய பாத்திரராக நம்மை வைத்திருக்கிறார். இன்னும் கிருபை வேண்டும்பா, கேட்போமா? ஹalleluya ஹalleluya. இன்னும் கிருபை வேண்டும்பா, ஹalleluya. ஓ இன்னும் கிருபை வேண்டும்பா, இன்னும் பலன் வேண்டும்பா, இன்னும் வார்த்தை வேண்டும்பா, இன்னும் சத்தம் வேண்டும்பா. இவைகளை பெற்றுக்கொண்டு நான் ஓடத்தக்கதாக போதகர் சுவிசேஷகர் ஐக்கியத்திலே வந்திருக்கிற எனக்கு கிருபையை தாங்க, எனக்கு பலனை தாங்க, எனக்கு உடைய வார்த்தையை தாங்க, வார்த்தையின் வெளிப்பாடுகளை தாங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya. எல்லா சோர்வி பல்ல தாக்குகளில் இருந்து ஹalleluya கர்த்தரை தூக்கி அனுப்புவீராக ராஜா. உற்சாகத்தினால் நிரப்புவீராக, உடைய வல்லமையினால் நிரப்புவீராக, உடைய வரங்களால் அலங்கரிப்பீராக. நாங்கள் வெறுமையாய் ஓடக்கூடாதப்பா, வெறுமையான பாத்திரமாய் அல்ல, அபிஷேகத்தினாலே இப்பொழுது கர்த்தரை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. கேளுங்க பாஸ்டர், கேளுங்க பாஸ்டர், கேளுங்க ஐயா, ஹalleluya, கேளுங்க ஐயா, ஹalleluya. வெறுமையான பாத்திரமாய் அல்ல, நிரப்பப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு, தேவனுடைய வரங்களால் வல்லமையால் நிரப்பப்பட்டு, தேவனுக்காக எடுத்து பயன்படுத்தப்படுகிற கனத்திற்குரிய பாத்திரமாக. ஓ ஹalleluya. ஹalleluya. ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே, தாகத்தின் வம்சனால் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே குரலாக சொல்லும் ஹalleluya. ஒரு பலன் நமக்கு உண்டாகட்டும். ஹalleluya. இளைஞர் இலை படைத்து வாலிபர் இடறி விழலாம். ஹalleluya. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஹalleluya, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு புது பலன் அடைவார்கள். ஹalleluya. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பறப்பேன், நாகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எல்லாம்
எனக்கு நீரே. எல்லாம் சேர்ந்து உயர்த்தி கூட்டமா இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். சோர்வான ஆவியை நீக்கும், அவன் துயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். அப்பான்னு கூப்பிடுவோமா? அப்பா வேண்டுகிறேன். இயேசு, கடைசியா கரங்களை உயர்த்தி இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே, எல்லாம் எனக்கு தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம். எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை ஏற்று மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் தெழுந்த ரட்சகரே, உமக்கே எல்லா கனம், உமக்கே எல்லா மகிமை, உமக்கே எல்லா மாட்சிமையை நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். தொடர்ந்து வார்த்தையானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. நல்ல பிதாவே,